நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன ரொம்ப சூடாயிடுச்சு. இதுல எப்படி தீய குறைக்கிறது? All the dishes are here. Let's find out who's the best. என்னாச்சு சரோஜா? தயவு பண்ணி எதுக்குமே நீ கவலைப்படாத சரோஜா. அவன் ஜிலேபி தானே செய்ய போறான். நம்ம சூர்யாவால் அதை கண்ணை மூடிக்கிட்டு கூட செய்ய முடியும். அது எனக்கும் நல்லா தெரியுங்க. ஆனா என்ன செய்யறது, மனசுல என்ன புரியாத ஒரு பயம். அப்பா ஆண்டவா, தயவு செஞ்சு என் பிள்ளைக்கு துணையா இருப்பா. அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. வாழ்க்கையை ஒரு போட்டின்னு பெரியவங்க எப்பவும் சொல்லுவாங்க. இப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த போட்டியில ஜெயிக்க போறது யாரு, செஞ்ச டிஷ்ஷஸ வச்சு ஜட்ஜஸ இம்ப்ரெஸ் பண்ண போறது யாரு. இந்தா என் கையை நீ எடுத்துக்க. என்ன டிவி பார்க்க விடுறியா? டேஸ்ட் பண்ண போறாரு. எல்லா டிஷ்ஷஸுமே ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருக்கு. Let me try. யார் இந்த போட்டியில் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கறது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். ஏன் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கான்? சும்மா தலையாட்டுறான். ஐயோ ஆண்டவா, என்ன இது? ஒரு பையனா இருந்தும் பொண்ணு மாதிரி ஏன் இப்படி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கான்? ஐயோ சரோஜா, இது வெளிநாடு. இங்க இப்படிதான் இருப்பாங்க. Yummy. It is so delicious. Nice. Thank you so much. அங்க பாருங்க, சூர்யா என்கிட்ட வர போறாங்க. இப்ப இந்தியால இருந்து வந்திருக்கிற சூர்யாவோட டிஷ்ஷ டேஸ்ட் பண்ண போறாரு. சூர்யானா எத்தனை வகையான சாப்பாடு எல்லாம் இருக்கு. என்ன டிஷ் பண்ணிருக்காரு? என்னது இது? சூர்யா ஜிலேபி ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா ஜிலேபி எல்லாம் தீஞ்சு போயிருக்கு. என்ன இப்படி ஆயிடுச்சு? சூர்யாவோட பயணம் ஆரம்பமா இப்படி பண்ணிட்டாரு. அட, நம்ம சூர்யான செஞ்ச ஜிலேபி எப்படி தீஞ்சு போச்சு? ஜிலேபி எப்படி இப்படி தீஞ்சு போச்சு? நம்மளோட குடும்ப மானமே போச்சு. Can you please explain me what is this? What is this, Mr. Surya? Excuse me. It's jalebi, an Indian sweet dish. நீங்க இந்தியன்ஸ் எல்லாரும் எப்பவும் ஒரே மாதிரி தான். எங்க பார்த்தாலும் உங்களால அசிங்கம் தான். I'm Maddie from UK. And my signature dish is also Indian jalebi. Oh. இவளும் ஜிலேபி செஞ்சு வச்சிருக்காளே.
அட கடவுளே, என்ன இது? இந்த பொம்பளை ஏன் சூர்யா செஞ்ச ஜிலேபியை மாத்தி கொண்டு வந்துட்டாளா? It's very tasty. Thank you so much. Mr. Surya, good luck next time. சூர்யானா வேர்ல்ட் ஸ்டாக் காம்படிஷனுக்கு போயிருக்காரு. ஆனா அவரால் ஒரு சாதாரண ஒரு ஜிலேபி கூட செய்ய முடியல. நிலைமை இப்படி போச்சுன்னா அவரு 2 நாள் கூட அங்க இருக்க முடியாது. அப்பெல்லாம் ஒண்ணு நடக்காது. சூர்யா ஏதாவது டென்ஷன்ல இருந்திருப்பாரு. அதான் ஜிலேபி தீஞ்சு போயிடுச்சு. நீ சொல்றது சரிதான் சோட்டு. ஏன்னா நம்ம சூர்யா செய்யற ஜிலேபியை சாப்பிடறதுக்கு இங்க எவ்வளவு பேர் லைன்ல வந்து நிக்கிறாங்க. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. இந்த போட்டி இப்பதானே ஆரம்பமாயிருக்கு. இந்த போட்டிக்கு இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாரு, சூர்யாயா இந்த மொத்த உலகமா ஆச்சரியப்படுற அளவுக்கு சமைப்பாரு. அவரு பெரிய ஆளு நிரூபிப்பாரு. அவரால தான் சுவையா ஜிலேபி செய்ய முடியும்னு நிரூபிப்பாரு. கண்ணா சூர்யா, கவலைப்படாதப்பா. ஹலோ மிஸ்டர் சூர்யா. பேட் லக். நீங்களா? இவர் என்னோட ஹஸ்பண்ட். என்னோட பேரு சந்தியா. அப்புறம் இவங்க தான் சூர்யாவோட பேரண்ட்ஸ். மேடம், your ஜிலேபி வெரி வெரி டேஸ்டி. ஆல் ஹாப்பி. எனக்கு ரொம்ப நல்லா தமிழ் தெரியும் சூர்யா. யார் சொல்லி கொடுத்தாங்க? அது வந்து இவங்க கணவரும் இந்தியன் தான். என் லேப்டாப் எடுத்துக்கோங்க. இல்லை சார், பரவாயில்ல. இப்படியே நீங்க வேணாம்னு சொன்னீங்கன்னா மிச்சம் இருக்கிற 10 நிமிஷமும் முடிஞ்சு போயிடும். எதுவும் யோசிக்காதீங்க, எடுத்துக்கங்க ப்ளீஸ். இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். சென்னையில பிறந்து வளர்ந்தவர். பேரு ரஃபிக். வணக்கங்க. நான் அவரை இதுக்கு முன்னாடி கூட மீட் பண்ணிருக்கேன், எங்க ஊர்ல. இவரால் தான் இன்னைக்கு என்னால் இந்த போட்டியில் கலந்துக்க முடிஞ்சது. என்ன சூர்யா, என்ன பேசுறீங்க? டேலண்ட்டையும் வாய்ப்பையும் அந்த கடவுள் தான் கொடுப்பாரு. உங்களுக்கு உதவி செய்ய கடவுள் தான் என்ன அங்க அனுப்புனாரு. அதுவும் இல்லாம டெல்லி ரவுண்ட்ல வின் பண்ணி நீங்க ஒரு விஷயத்தை நிரூபிச்சிட்டீங்க. இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு டேலண்ட் இருக்கு. உங்களோட மனைவிக்கு ஜிலேபி செய்ய சொல்லி கொடுத்தது நீங்க தானா? அதெல்லாம் இல்லைங்க. என்னால் அவளுக்கு பாஷையை தான் சொல்லித்தர முடியும். ஆனால் குக்கிங் இவளா கற்றுக்கிட்டது. இவளுக்கு சமைக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ வகையான சமையல்களை 1000க்கும் மேற்பட்ட டிஷ்ஷை அவளுக்கு செய்ய தெரியும். அப்புறம் இந்தியாவில் 1 வருஷத்துக்கு மேலே அவ இருந்திருக்கா. நம்ம ஊர் டிஷ்ஷஸ்லாம் ரொம்ப நல்லா செய்வா. முக்கியமாக அவளுக்கு ஸ்வீட்ஸ்லாம் ரொம்ப நல்லா செய்ய தெரியும். நீங்க செஞ்ச முயற்சியில எந்த குறையும் இல்ல சூர்யா. நீங்க ஜிலேபி போடும்போது என்ன சூடா இருந்திருக்கும், அதனாலதான் ஜிலேபி தீஞ்சிடுச்சு. ஆனா அது இல்ல, நீங்க சொல்றது சரிதான் மேடம். அது என்ன விஷயம்னா, இந்த கரண்ட் அடுப்பை பத்தி எனக்கு சரியா தெரியாது. எண்ணெய் ரொம்ப சூடாயிட்ட போனதுனால ஜிலேபி தீஞ்சிருச்சு. இது ப்ராப்ளம் இல்லை, ஒரு சின்ன ஆக்சிடென்ட். அதுவும் இல்லாம உன்னோட குக்கிங் டேலண்ட்டுக்கு முன்னாடி இது ஒரு பெரிய குறையே கிடையாது. நீ இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் பத்தி எப்ப வேணாலும் கத்துக்கலாம். ஆனா ஒண்ணு சூர்யா, நாளைக்கு நீங்க என்ன விட நல்ல ஜிலேபி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கம் ஆன், லெட்ஸ் மூவ். போயிட்டு வரேன். பை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க, கோவமா பார்க்காதீங்க.
எனக்கும் பயமா இருக்கும், வயித்துல இருக்கிற உங்க புள்ளையும் பயந்துருவாங்க. ம் சொல்லு. பெரியவரோட தேஞ்சு போன ஜிலேபிய பார்த்ததும் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சுங்க. உண்மையா சொல்றேன். இங்க பாருங்க, அங்க அவருக்கு உதவி பண்றதுக்கு யாரும் இல்லதான். ஆனா இங்கேயாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க அவர் கடைய புது பசங்களை நம்பி விட்டுட்டு போயிட்டாரு. அதையாவது நம்ம பாத்துக்கலாம் இல்லைங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சோட்டு இன்னும் சின்ன பையன், கஸ்டமரை அவனால பாத்துக்க முடியாது. அப்புறம் அந்த பப்பு பாவம், அவன் தனியா எத்தனை வேலை தான் செய்ய முடியும். அந்த ராஜகுமார் அவன் இங்க வந்து 2 நாள் தானங்க ஆகுது. அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம வீட்டை சேர்ந்தவங்க யாராவது போய் கடையில உக்காந்தா நல்லதுங்க. நீ சொல்றது உண்மைதான். ஆனா மோகன் ஆபீஸுக்கு போயிடும். நான் நம்ம கடையை பாத்துக்குவேன். அந்த கடையை பாத்துக்க யார் இருக்கா? நீங்க அனுமதி கொடுத்தா நான் போய் உட்காரவா? என்னது திடீர்னு உன்னோட மனசுல சூரியான கடை மேல இவ்வளவு பாசம் பொங்கிக்கிட்டு வருது? உன் மனசுல வேற ஏதாவது குறுக்கு யோசனை இருக்கான்னு? இங்க பாரு, உன் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை கிடையாது. இங்க பாருங்க, ஒரு மனுஷன் மாறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் உண்மையிலேயே மாறிட்டேங்க. அதனாலதான் அத்தையோட பாஸ்போர்ட்டை தேடிக்கிட்டு நான் அந்த தெருவுக்கு போனேன். குப்பை தொட்டிலெல்லாம் கூட நான் போய் தேடினேங்க. அந்த பாஸ்போர்ட்டை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தேங்க. நான் இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு எம்எல்ஏ நம்பிக்கை வரலன்னா, அப்புறம் நான் கொடுத்து வச்சதை இவ்வளவுதானே நினைச்சுக்குவேங்க. சரி சரி, சும்மா அழாத. போ, நீயே போய் கடையை பாத்துக்க. அப்புறம் எதுக்கும் கவனமா இரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் கவனமா இருந்துக்கிறேன். ம். இப்ப பாருங்க, நம்ம கடைக்கு வர கஸ்டமரை சமாளிக்கவே முடியாது. அப்புறம் பெரியவர் கடைக்கு வர எல்லா கஸ்டமரையும் என் கடைக்கு வர வைக்க போறேன். இனிமே என்ன நடக்குதுன்னு பாருங்க. கடவுளே, என்ன இது? சந்தியா எங்க போயிட்டா? கண்ணா சூர்யா, சந்தியா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேக்குறதுக்கு போயிருக்காளா? இல்ல நேரா சென்னைக்கே கிளம்பி போயிட்டா? எதுக்கு இப்படி சும்மா கத்திக்கிட்டு இருக்க? நம்ம சந்தியா நல்லா படிச்ச பொண்ணு, அவ வேலையை முடிச்சிட்டு வந்துருவா. அதுவும் இல்லாம இந்த ஊர்ல போனு எல்லாம் தூரத்துல இருக்கோ பக்கத்துல இருக்கோ யாருக்கு தெரியும்? கவலைப்படாத. நீங்க தயவு செஞ்சு அமைதியா இருங்க. தேவையில்லாம எதையோ கண்டபடி பேசி உளறிட்டு இருக்காதீங்க. ஏற்கனவே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஐயோ ஆண்டவா, தயவு செஞ்சு என் மருமகளை உடனே அனுப்பிடுங்க. எனக்கு பயமா இருக்கே. இவன் எங்க போனாலோ தெரியலையே. ஏன் நீ வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன்னு தெரியுமா? என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அது வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். மீனாட்சி நல்லா இருக்கா அத்தை? வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்காங்க. அவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் என்னங்க, சோட்டு உங்களை பத்தியே தான் கேட்டுட்டு இருந்தான். நீங்க இந்த போட்டியில ஜெயிச்சு வீட்டுக்கு வரும்போது அவன் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். அம்மா, இந்த ஊர் டைம் பிரகாரம் மணி 2 ஆயிடுச்சு. நாம போய் சாப்பிட்டுருவோமா? ஆமா, வாங்க மாமா, வாங்க அத்தை. அப்பா ஆண்டவா. கண்ணா சூர்யா, என்ன இது? அத்தை, இங்க இருக்கிறதெல்லாம் அசைவ சாப்பாடு. சைவ சாப்பாடு அந்த பக்கமா இருக்கு. நம்ம அந்த பக்கம் போலாம் வாங்க. சூர்யா, நீயும் சந்தியாவும் போய் எனக்காக பிளேட்ல சாப்பாடு போட்டு கொண்டு வரியா? சரி. நீயும் போ. இங்கே இரு சரோஜா. அடடா, என்னாச்சுப்பா?
கொஞ்சம் மேல பாரு. எதுக்காக இப்ப என்ன பாத்துக்கிட்டு இருக்க? மேல பாருன்னு தானே சொன்னேன். லுக் அப், யூ ஃபீல் பெட்டர். லுக் அப், லுக் அப். ஆஹா, மூச்சை இழுத்து விடு. டேக் a deep breath. Thank you so much. You saved my life. உங்களுக்கு நன்றி சொல்ற ரத்த. Our pleasure. I owe you. You're a very kind lady. அதெல்லாம் சரி. வாமா சந்தியா. அப்பா ஆண்டவா. கண்ணா சூர்யா. என்னங்க, எனக்கு அந்த பையனை கொஞ்சம் கூட பிடிக்கலங்க. அவனை பாருங்களேன், என்னையும் முறைச்சு முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். சரோஜா, எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த பையனுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவன் அப்போ கூட உன் கையை பிடிச்சுக்கிட்டே இருந்தான். இந்த பையனை என் வீட்டு வாசப்படியில கூட நிக்க வைக்க மாட்டேன். அவனை பாருங்களேன், ஒரு பையனா இருந்துகிட்டு பொண்ணுங்கள மாதிரி கையில வளையல மாட்டிக்கிட்டு இருக்கா. அந்த கடவுள் எவ்வளவு அழகான முகத்தை கொடுத்திருக்கான். அதை கெடுக்கிற மாதிரி எப்படி அசிங்கம் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. அவன் ஒரு ஆம்பளை, அப்ப ஆம்பளை மாதிரி தானே நடந்துக்கணும். அதை விட்டுட்டு ஏன் இப்படி பொம்பளை மாதிரி நடந்துக்கிறான்? இது ரொம்ப காரமா இருக்கு சரோஜா. நான் போய் ஏதாவது ஸ்வீட் எடுத்துட்டு வர்றேன். இரு இரு, இதோ வந்துடுறேன். போறீங்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யார்கிட்டயும் சொல்லாம நான் இங்க வந்திருக்கேன். யாரும் என்ன தேடுறதுக்கு முன்னாடி நான் உடனே கீழே போய் ஆகணும். ஏய், ஆமா, இவ்வளவு அழகான பொம்மைக்காரி யாரோடது? It's mine. இத நான் கொடுக்க மாட்டேன். எடுத்துக்க எடுத்துக்க எடுத்துக்க. புடி புடி. கண்ணா சூர்யா, நான் இப்ப வந்துடுறேன்ப்பா. என்ன ரொம்ப சூடாயிடுச்சு. தீ எப்படி குறைக்கிறது? Mr. Surya, good luck next time. May I help you? Will you? Of course. Tell me. Give this box to him. Okay. Hello. வணக்கம். ஹலோ. This is for you. என்னங்க, உங்க பரீட்சை ஆரம்பமாகறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தோல்விதான் அது. முதல் கேள்விக்கு தப்பா பதில் சொல்லிருக்கீங்க. சந்தியா, இந்த பரீட்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முதல் கேள்விக்கு நீங்க தப்பான பதில் கொடுத்துருக்கீங்க. ஆனா இன்னும் பரீட்சை பேப்பர்ல 90 மார்க்கு கேள்வி இருக்கு. நீங்க தைரியமா இருங்க, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா இந்த பரீட்சையில் நீங்க நல்ல மார்க்கில் பாஸ் பண்ணுவீங்க.